பிளானட் வெஜிட்டா அழிய போகுது. நம்ம கோகுவும் வெஜிட்டாவும் அந்த பிளானட்டை காப்பாற்றுவாங்களா? இந்த எபிசோடில் வர எல்லாமே கற்பனை தான், எதுவும் உண்மை கிடையாது. இது உண்மைன்னு நம்பினீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது. ஸோ இப்போ நம்ம எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எபிசோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம பிளானட் வெஜிட்டா தான் காமிக்கிறாங்க. பிளானட் வெஜிட்டா அழிய போகுதுன்ற ஒரு விஷயம் பிளானட் வெஜிட்டாவுக்குள்ள இருக்கிற யாருக்குமே தெரியல. ஏன்னா இந்த உலகத்திலே ரொம்ப மோசமானவனான ஃப்ரீஸா இந்த ஒரு பிளானட்டை அழிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். ஒரு வாட்டி ஃப்ரீஸா முடிவு பண்ணிட்டான்னா அவனோட பேச்சை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ ஃப்ரீஸா உள்ளே வந்துட்டான், பிளானட் வெஜிட்டாவுக்குள்ளே வந்துட்டான். அதுவும் நம்மளுடைய பிளானட் வெஜிட்டாவோடைய கிங்கை பார்க்குறக்காகவே வந்திருக்கிறான். இந்த மங்கீஸ் எல்லாத்தையும் இப்போ உடனே அழிச்சாகணும். அதுக்கு முன்னாடி அந்த இன்னொரு மங்கீஸை நான் கண்டுபிடிச்சாகணும். அவங்க 2 பேரும் எனக்கு சொந்தமாகணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் கங்கனை கட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறான். வாங்க லார்ட் ஃப்ரீஸா, எதுன்னு இவ்வளோ சீக்கிரமா இங்கே வந்திருக்கீங்க, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் உங்களை ரொம்ப வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுப்போட தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி நம்மளுடைய கிங்கு இப்போ இவன் என்ன பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே, எதுக்காக இங்க வந்திருக்கான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன் இப்போ நம்மளுடைய பிளானட்டே மொத்தமா அழிச்சிருவானோ அப்படின்ற ஒரு பீதியில தான் இருக்காரு. ஏன்னா ஃப்ரீஸா அவங்க அப்பாவோட ரொம்ப மோசமானவன் அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. மங்கீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு இப்போ 2 விஷயம் வேணும். அது ஒரு 2 பேர், 2 பவர்ஃபுல்லான ஒரு சயன் வாரியர்ஸ், அதாவது 2 பவர்ஃபுல்லான ஒரு மங்கீஸை நீங்க வச்சிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்க 2 பேரும் ஃப்ரீஸா ஃபோர்ஸ்ல சேரணும். அப்படி அவங்க சேரலேன்னு வை, உங்க எல்லாரையுமே அழைச்சிருவேன் மங்கீஸ், தெரியும்ல அப்படின்ட்டு சொல்ல, இதை கேட்டதுமே நம்மளோட இவருக்கு சாக்கோ சாக்கு. நம்ம கிங்கு சமாளிக்க ட்ரை பண்றா. அப்படி என்னன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னே சாத்தியமா பொருள், எந்த பவர்ஃபுல்லான சயின்ஸ் இப்போ வரைக்கும் பிறக்கலையே, என்னோட பையன் கூட நீங்க சொல்ற மாதிரி பவர்ஃபுல்லாலாம் பறக்கவே இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு நம்மளுடைய கிங்கு. ஃப்ரீஸா ஃபோர்ஸ்ல சேர்ந்தான்னா அவ்வளவுதான், ஃப்ரீஸாவுடைய கதையை முடிக்க முடியுமான்றது தெரியல, ஆனா நம்மளுடைய கதையை முடிச்சிருவாங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. அதனால தான் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இருந்தாலும் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல அவருக்கே. என்ன மங்கி என்னை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா மங்கி? நான் கேட்குற 2 மங்கீஸோட பேர், அதுல ஒருத்தன் பேர் வெஜிட்டா, அது உன்னுடைய புள்ள. இன்னொருத்தன் பேர் கேக்கராட்டா, அவன் இன்னொருத்தவனுடைய புள்ள. அது ஒரு லோசாவனுடைய புள்ள. லோ லெவல் மங்கீஸ்க்கும் அப்புறம் ஹை லெவல் மங்கீஸ்க்கும் இப்படி ஒரு பிள்ளைங்களா அப்படின்னு கேட்க, என்ன இவருக்கு எப்படி எல்லாமே தெரிஞ்சிச்சு? எவனோ ஒருத்தன் நமக்கே தெரியாம இன்ஃபார்மரா இருந்திருக்கான். லார்ட் ஃப்ரீஸா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளால என்னமோ பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ ஒழுங்கா நான் சொல்றதை கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன் மங்கி. நானே ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்க 2 பேரையும் இழுத்துட்டு போனது தவிர வேற வழி இல்லை. அவங்க 2 பேரும் எனக்கு கீழே என்னோட அடிமைகளா வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்ல, என்னோட பையன் ஒன்னும் அடிமை கிடையாது, அவன் ஒரு ராஜா அப்படின்னு ஒரு மனசுல நினைக்கிறா. அப்படி ஆனால் அதை வெளியே சொல்ல முடியல. வெளியே சொன்னா அவ்வளவுதான் கத்தம் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஃப்ரீஸா இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லானவன். அந்த தெரிஞ்சுதான் நம்மளுடைய ஃப்ரீஸாவை எதிர்க்காம இருக்கிற அப்படி நம்மளுடைய கிங்கு. இருந்தாலும் என்ன பண்றது, தன் பையனை இழக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. எப்படியாவது என் பையனை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், பேசாம அந்த கேக்கராட்டை மட்டும் அனுப்பிச்சு விட்டுலாமான்னு யோசிக்கிறாரு. அவனும் ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர் அப்படின்றதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழித்தல்ல இருக்கா. அப்படியா, நீ இப்ப எதுவும் பண்ண தேவையில்லை, என் ஆளு உன்னுடைய பசங்களை கூட்டிட்டு போறதுக்காக தான், அதாவது கூப்பிடுறதுக்காக தான் போயிருக்கான். அவனை கண்டிப்பா கூட்டு வந்துடுவான். நீ இப்ப என்னோட பேச்சை கேட்காதனால நீ இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்க போறன்றதை மட்டும் பாரு. நீ உடனே உன் பசங்களை 2 பேரையும், அந்த பசங்க 2 பேரையும் கொடுத்துருந்தேன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்காது மங்கி. நீ இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கேன்னு தெரியுமா? உன் பிளானட்டே மொத்தமா அழிக்கலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் மங்கி. இனிமே உன்னைய மாதிரி மங்கீஸோட உதவி எனக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு நம்மால கெத்தா வில்லத்தனத்தோடைய உச்சத்துல இருந்து சொல்றா. அப்படி அவங்க 2 பேரும் இங்க வந்ததுமே நீங்க மேல போய் சேர்ந்துருவீங்க, அதுல எந்த சந்தேகமுமே இல்லை அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸா கெத்தா டயலாக் பேசிட்டு முறைக்கிற முறை இருக்குதே. நம்மளோட இவருக்கு அள்ளி கிளம்புது. இங்கால ஜீர்ணிச்சு கூட பார்க்க முடியல. ஃப்ரீஸா நம்மளுடைய பிளானட்டே அழிக்க போறாரா, அதுவும் நம்ம கிட்டே சொல்லிட்டு பண்றாருன்னா அவ்வளவுதான். இவருக்கு எவ்வளவு பயங்கரமான மோசமானவனா இருக்கணும். இவனை நான் சும்மாவே விட மாட்டேன். லேட்டா தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு நான் என் பசங்க 2 பேரையும் ரெடி பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா என்ன இப்படி நீ முறைச்சு பார்த்தேன்னா உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் சாக தாண்டா போறீங்க அப்படின்ட்டு நம்ம ஆளு ரொம்ப வில்லத்தனத்தோட பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி இந்த பக்கம் இன்னொரு ஒரு வில்லனை அனுப்பிச்சிருந்தா அப்படி இல்லை, நம்மளோட இவனை கூட்டிட்டு வரதுக்காக கேக்கராட்டை கூட்டிட்டு வரதுக்காக அவனும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஏய் பொண்ணே, இங்க இருந்து விலகிரு, இல்லட்னா செத்துருவேன், எனக்கு அந்த பையன் தேவை அப்படின்னு சொல்ல, என்னோட பையனை என்னால
என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம கேனும் சொல்கிறாங்க. இதை கேட்டது நம்மளோட இவர் இருக்கு அப்படி இல்லை, இது பேர்டாக்கு. எங்கள் பையனை தூக்கிட்டு போகிறதுக்காக தான் நீ வந்திருக்கியா? கனவுலையும் எதிர்பார்க்காத, எங்கள் பையனை நீ தொடணும்னு நினச்சாலே உன்னை நான் கொன்று வேண்டாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு எத்தா சொல்கிறா. நம்மால் ஃபீல் பண்ண ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி இவனோடது தான். இவனோட எனர்ஜியை ஃபீல் பண்ணி தான் அள்ளு கிளம்பி போயிடுச்சு. ஃப்ரீஸாவுடைய ஆளுன்னு தெரிஞ்சும் மிரட்டுறா. அப்படி நான் ஃப்ரீஸாவுடைய ஆளுன்னு தெரிஞ்சு நீ மிரட்டுறேன்னா உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான்டா. கதையை முடிச்சுட்டு உன் பையனை கூட்டிட்டு போறேன்டா. இதுக்கு மேல நான் பேச்சால இருக்க மாட்டேன். இப்ப சண்டைக்கு நீ தயார் தானே? இந்த மாதிரி வீக்கானவன் கூட எல்லாம் நான் சண்டை போட்டேன்னா அது எனக்கு தான் அசிங்க. சட்டு புட்டுன்னு உன்னை போட்டு தள்ளுறேன்னு சொன்னதோ அதையும் பார்த்துருவோம்டா. உன்னால என்னை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேர்டாக்கும் சண்டையில ஈடுபடுறா. அப்படி ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பங்கமான ஒரு சண்டை ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பேர்டாக்கும் நம்மளுடைய அந்த வில்லனும் செம்மையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேர்டாக்கும் பயங்கரமா ரொம்பவே கஷ்டப்பட்டு சண்டை போடுறா. அப்படி ஏன்னா அவருடைய பவர் லெவல் ரொம்பவே வீக்கா இருக்குது அந்த வில்லனை கம்பேர் பண்ணி. பேர்டாக் பயங்கரமான டேமேஜ் விடுறா. அப்படி அதே சமயத்தில் அவருடைய பவர்ஃபுல்லான அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே அவன் மேலே விடுறா. அப்படி அந்த ஒரு அட்டாக்கை பார்த்து சிலிர்த்து போயிட்டா வில்லனை. இந்த அளவுக்கு ஒரு பவரான அட்டாக்கை ஒரு லோ லெவல் சேனால விட முடியும் அப்படின்ட்டு அவன் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃப்ரீஸா நினைச்சது உண்மையிலே கரெக்டாக போயிடுச்சு. இந்த மாதிரி சயின்ஸ் இவங்களுடைய பவருக்கு எல்லையே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஃப்ரீஸா இவங்களுடைய பவரை பார்த்து பயப்படுறாரு. ஸோ இவங்களை அழிக்கிறதுக்கான சரியான நேரம் இதுதான். இவங்க இதுக்கப்புறம் விட்டோம்னா நம்மளை அழிச்சிருவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. லார்ட் ஃப்ரீஸா இவனை நான் கொண்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பங்கமா சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவருடைய இவர் இருக்கா அப்படி இல்லை, எவ்வளவோ கஷ்டப்படுறா அப்படி பேர்டாக்கு. ஆனால் அந்த வில்லனும் அவனுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய பேர்டாக்கோடைய பவர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதனாலதான் இந்த ஒரு விஷயத்த அவனும் தெரிஞ்சுக்கிட்டான். அதாவது நம்மளுடைய சயின்ஸோடைய பவர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், டிக்ரீஸே ஆகாது. ஒரு வாட்டி தோக்க உங்களுடைய பவர்ஸ் அதிகரிக்குது. இதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் எதிர்பார்த்ததே இல்லை. சயின்ஸ்குள்ள இப்படி ஒரு அபரிதமான ஒரு சக்தி இருக்குன்ட்டு நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு சயனை நான் என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லை. நான் என்னுடைய முழு பலத்தோட அட்டாக் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அந்த ஒரு அட்டாக்ஸ் எல்லாத்தையும் அவன் வாங்கியிருக்கான். டைரக்ட் ஹிட் அடிச்சிருக்கேன். இருந்தாலும் எந்திரிச்சு திரும்ப எந்திரிச்சு நிற்கிறான். இவன் யாரு? ஏன் இப்படிலாம் நடக்குது? இப்படி ஒரு வீக்கான ஒருத்தவனால இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அடியும் தாங்கிட்டு எந்திரிச்சு நிற்க முடியுது? அதுவும் ஏன் அடி அப்படின்னு சொல்ல, நான் இப்போ சொல்றதுதான் எப்பயும். என்னோட பையனை நீ தொடரும்னு நினைச்சாலே உன்னை நான் கொல்றதுக்கும் தயங்க மாட்டேன். நீ யாரோடைய அடியால வேணாலும் இருந்துக்கோ. ஃப்ரீஸாவா இருக்கட்டும், அது வேற யாரா வேணா இருக்கட்டும், அந்த கடவுளாவே இருக்கட்டும், என் குடும்பத்து மேல கை வைக்க நான் விட மாட்டேன்டா அப்படின்ட்டு சொல்ல, இன்னும் உனக்கு இந்த ஒரு ஆணவ அட்டங்களையில உன்னை மொத்தமா உன் கதையை நான் முடிச்சே தருவேன்டா. என்னுடைய கோவத்துக்கு நீ ரொம்ப பெரிய ஆளாயிட்ட. இப்ப நீ சாக போறடா, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ட்டு நம்ம வில்லனும் டைலாக்லாம் விட்டுக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய இவர் இருக்கா அப்படி இல்லை பேர்டாக்கு. அதையும் தான் பார்ப்போம்டா. நீ யாரு என்ன ஏதுன்றதுல எனக்கு தெரியாது. நீ ரொம்ப பவர்ஃபுல்லானவன் உன்னை நீயே நினைச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்க. இந்த உலகத்தோட சேர்த்து உன்னையும் தான் ஏமாத்திக்கிட்டு இருக்க. அதனால நீ இப்ப எவ்வளவு வீக்கானவன்றதை நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல, எவ்வளவு தைரியம்டா அவனுக்கு இருக்கு. ஏதோ உன்னோட புல்ல ஸ்ட்ராங்கா இருக்கான்றதுக்காக நீ ஸ்ட்ராங்கானவன்றதுலாம் அர்த்தம் இல்லை. ஏதோ ஒரு லக்ல தான் நடந்திருக்கு. ஏன் நீ எங்கேயோ ஏதோ பண்ண புண்ணியமா கூட இருக்கலாம். அதனாலதான் உன் பையன் ஸ்ட்ராங்கா இருக்கிறான். ஆனா நீ ஸ்ட்ராங் கிடையாது. உன்னோட பவர் லெவலை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இந்த அளவுக்கு ரொம்ப லோ லெவலை வச்சுக்கிட்டுலாம் நீ சுத்த முடியாது தம்பி. பவர் லெவலை வச்செல்லாம் கணக்கு போடாத. என்னோட ஸ்ட்ரென்த்தை பற்றி தான் பார்க்கணும். என்னோட அட்டாக் ஸ்ட்ரென்த்து, என்னோட ப்ரூட்டலான ஃபோர்ஸை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்க. இது எல்லாத்தையுமே கீனும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேர்டாக் இப்போ யாருக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்? கேக்கராட்டுக்காக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். கேக்கராட்டை தூக்கிட்டு போகிறதுக்காக தான் ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் இந்த ஒரு சண்டையெல்லாம் நடக்குது. ஸோ திருப்பி சண்டை ஆரம்பிக்க நம்ம பேர்டாக்கை போட்டு பொலன்னு பொழக்கிறோம். இந்த வாட்டி அவனுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் அதிகப்படுத்தி செம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கான் நம்மளுடைய பேர்டாக்கை போட்டு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பேர்டாக்கு டைமே கொடுக்கல. சும்மா விட்டாம கேப் விடாம அடிச்சுக்கினே இருக்கிறான். நம்மளுடைய பேர்டாக்கு மூச்சு ஊற கூட டைம் இல்லை. அந்த அளவுக்கு போட்டு அடிக்கிறான். எனக்கே பார்க்கல ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. என்னங்கடா இப்படி போட்டு பேர்டாக்கை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானே, ஏய் பேசாம அடிக்காதடா, நிறுத்துறா அப்படின்ற மாதிரி சொல்லணும்ட்டு தோணுது. ஆனா நான் என்ன சொன்னாலும் எதுவும் நான் மாற போறது கிடையாது. வாட்டி நான் அடிக்கிற அடியில நீ சாக தாண்டா போற அப்படின்ட்டு அந்த வில்லனும் சொல்லிட்டு நம்ம பேர்டாக்கை போட்டு கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. செத்து போடா அப்படின்ட்டு நம்ம வில்லன் சொல்றான். இதுக்கப்புறம் உன்னால கண்டிப்பா எந்திரிக்கவே முடியாது. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன்டா, உன்னால நகர கூட முடியாதுடா அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறான். லோ லெவல் சைலனுக்குள்ள இவ்வளவு இன்கிரெடிபிளான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும்ட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு ஒரு பக்கம் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்பயும் நம்மளுடைய பேர்டாக்கு எந்திரிக்கிறா. அப்படி கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிக்கிறா. அப்படி ஒட்டம்படா ரத்தத்தோட எந்திரிச்சு நிக்க. இதை பார்த்ததுமே ஷாக் அவனுக்கு. ஏன்
எப்படி இது சாத்தியமாச்சு? எப்படி இவனால் எந்திரிச்சு நிற்க முடியுது? இவ்வளோ அடி வாங்கி இவன் எந்திரிச்சு நிற்கிறான்னா இவன் சாதாரணமான ஆளே கிடையாது. இவனை லோ லெவல் சைன்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ பயங்கரமாக திருப்பி அடுத்த ரவுண்டே ஆரம்பிச்சிருச்சு. பேடாக்கு அவர் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு பயங்கரமாக சண்டை போடுறா. அப்படி இருந்தாலும் என்ன பிரயோஜனமும் இல்லை. நம்மளுடைய வில்லனுக்கு பெருசாக ஒரு டேமேஜும் ஏற்படலை. ஏன்னா பேடாக் கொஞ்சம் வீக்காக இருக்கா. அப்படி ஆல்ரெடி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு மிஷின் போய் பண்ணிட்டு வந்தா. அப்படியே அந்த மிஷினை முடிச்சுட்டு வந்ததுலேயே பயங்கர டயர்டு, பயங்கர எனர்ஜி லாஸ். இப்போ இன்னொருத்தன் கூட சண்டை போடணும், அதுவும் அவரை விட பெரிய பவர் லெவலில் இருக்கிறவங்க. பவர் கேப்பே பயங்கர வித்தியாசமாக தான் இருக்குது ரெண்டு பேருக்கு நடுவில். ஸோ நம்ம பேடாக் இவன் கூட சண்டை போடுறதுக்கு ரொம்பவே திணறா. அப்படி இந்த அளவுக்கு இவன் பவர்ஃபுல்லாக இருப்பான்ட்டு பேடாக் எதிர்பார்க்கல. இருந்தாலும் அவனை சமாளித்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கா. அப்படி பட் ஒரு பவர் கேப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நம்ம பேடாக் கொஞ்சம் வீக்காக இருக்கிற காரணத்தால் நம்ம பேடாக்கால் அவனை சமாளிக்க முடியல. அவன் போட்டு பொழக்க ஆரம்பிச்சிடுறா. இன்னமும் நீ எந்திரிக்கிறேன்னா நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவனாக தான்டா இருக்கணும். அதுக்கப்புறம் நீ எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அடிக்கிறான். நம்ம பேடாக்கு பயங்கரமான டேமேஜ் இருந்தாலும் கஷ்டப்பட்டு நம்ம பேடாக் திருப்பி எந்திரிக்கிறா. அப்படின்னு நான் கண்டிப்பாக என்னோட ஃபேமிலியை காப்பாற்றி வச்சிருவேன். என்னானாலும் சரி, நான் சும்மாவே விட மாட்டேன்டா. சாகுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியாவது உன்னை கொன்னே தீருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவரோட கத்திக்கிட்டு ஒரு ரேஜோட ஒரு அட்டாக் வில்ல மேலே பண்ணுறா. அப்படி சும்மா தரமாக தாறுமாறாக இருக்குது. இல்லைன்னு இதை பார்த்துட்டு என்ன தாண்டா நீ பண்ணுறணும்னு நினைக்கிற? ஏன்டா நான் எத்தனை வாட்டி அடித்தாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு வர அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறா. அப்படி இவன் என்ன தான் பண்ண போகிறான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, எங்கடா கோக்குவே நீ இவ்வளோ நேரம் காமிக்கவே இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி நேரத்தில் தான் கோக்குவே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி இவ்வளோ நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. அப்படி தான் அப்பா சண்டை போடுறாரு, ஒரு சைனோட ப்ரைடுக்கு காப்பாற்ற கலங்கமாக கூடாதுன்றதுக்காக தான் எதுவும் ஊடால போய் சண்டையெல்லாம் எதுவும் போடலை. ஆனால் அவன் அப்பா மேலே போட்டு இந்த அடி அடிச்சிருக்கான். அவங்க அப்பாவுக்கும் இவனுக்கு இடையில ஒரு பங்கமான ஒரு சண்டை போயிருக்கு. இதை பார்த்து கீனிக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன பேடாக்கும் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறா. நம்மளுடைய பேடாக்கும் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கிறான். கண்டிப்பாக கீன், நான் கண்டிப்பாக உன்னையும் கேகராட்டி ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அதுக்காக நான் என்ன விடாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். என்னடா புள்ள பூச்சி மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்மளால சொல்லிக்கிட்டு இருக்கா வில்லே. ஆனால் நம்ம பேடாக் விட்டு கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறா. அப்படி பேடாக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் முடியல. இருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு சண்டை போடுறாரு, அட்டி வாங்குறாரு. இதை பார்த்து கோக்குவாலே தாங்கிக்க முடியல. உன்னை நான் என் ஃபேமிலி கிட்ட நெருங்கவே விட மாட்டேன்டா. உன்னை நான் கண்டிப்பாக நெருங்க விட மாட்டேன். உன்னை நான் அழிச்சே தீருவேன். உன்னை நான் அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிற. அப்படி நம்மளால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கட்டாபான்ட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அவ்வளோதான், பேடாக் மட்டை. இதுக்கப்புறம் பேடாக் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பேடாக்கோடைய சொல்லியை முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. பேடாக் இப்போ அன்கான்சியஸ் நிலைமைக்கு போயிட்டாரு, அதுதான் உண்மை. பார்த்ததுமே கோக்குக்கு செம்மையாக கோவம் வருது. அந்த கோவத்தில் ரேஜ் ஆகுறான் பாருங்க. சூப்பர் சைன் ஃபார்ம் எடுத்துடுறான். சும்மா பங்கம் பண்ணுறான் பாருங்க கோக்கு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் அப்பா மேல கைய வச்சிருப்ப, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்ட்டு கோக்கு ரேஜ் ஆகி சூப்பர் சைன் ஃபார்ம்ல சும்மா ஜொல்லிக்கிற. இதை பார்க்குற வில்லனுக்கு தாங்க முடியல. இந்த பவரை பார்த்து மறந்துட்டான். இல்லை, இதுக்கு சத்தியமா வாய்ப்பே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு பவரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா கோக்கு. இன்னும் அவனோட ரேஜை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கா. சூப்பர் சைனோட ஃபேஸ் 2க்கு போறதுக்காக தான் தயாராகிட்டு இருக்கானா என்னமோ. என் அப்பாவை இப்படி பண்ணதுக்காகவே உன் நிலைமையை கள்ளமையாக்குறேன்டா, வெறுமை இல்லை நீ சாக தாண்டா போற அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு சும்மா அடிக்க வரா. அப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒருத்தவங்க கூட என்னால் மோத முடியாது. கீனோ தன்னோட பையன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறத பார்த்து ஷாக்காகி போய் கிடக்குறா. அதே சமயத்தில் பேடாக் வேற விழுந்து போய் கிடக்குறா. இந்த அளவுக்கு ஒரு பவரை ரிலீஸ் பண்ணுவான்ட்டு யாரும் எதிர்பார்க்கல. காமேகா ஒரே அட்டாக் தான். ஃபைனல் அட்டாக்ல சும்மா எல்லாரையும் பங்கம் பண்ணி முடிச்சு விட்டா. அப்படி இதோட இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை, see you soon.